வணக்கம். இன்றைக்கி 27th மார்ச் தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த கார்டனிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பன்னீர் பட்டன் ரோஸ். வெயிலுக்கு பூக்கள்லாம் கம்மியாயிருச்சு, இலையெல்லாம் கொட்டுது, இருந்தாலும் பூ வந்து வச்சுட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இலையெல்லாம் எவ்வளோ கொட்டியிருக்கு, மஞ்சள் ஆயிடுச்சு ரொம்ப. இன்றைக்கி 2 பூ இருக்குது. பழைய பூவெலாம் கட் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயம் பூண்டு சருகு இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு விட்டு தண்ணி விட்டுருக்கேன். இந்த பிரான்ச்சில் பாருங்கள் 4 முட்டை இருக்குதுல, அழகா இனிமேல் தான் விரியும். இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் செடி பக்கத்துலேயே தான் வந்துட்டு மருகு வச்சுருக்கேன். பாருங்கள் இதோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு. 2021 பெயிண்ட் பக்கெட்டில் வச்சது 4 வருஷம் தாண்டிருச்சு. அப்பப்போ காயும், காஞ்சாலும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டே தான் இருக்குது. அப்பப்போ என்னோடய தேவைக்கு கட் பண்ணி எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் இதில் நிறைய பூ பூக்கும். இந்த பூ இலையை விட பயங்கர வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது புதினா மாதிரி தான், ஸ்டெம்மில் கட் பண்ணி வச்சாலே வந்துடும். வேரோட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நாம் பார்க்குறது பன்னீர் பட்டன் ரோஸோட பேபி தான். அது 2 months முன்னாடி ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு தான் வந்துட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வீக் தான் இதோட ஃபஸ்ட்டு பூ பூத்துது. தொடர்ந்து 3 நாளும் அடுத்தடுத்த நாள் 3 பூ பூத்துச்சு. இந்த கிளிப் மட்டும் லாஸ்ட் வீக் எடுத்தது. இப்போ இந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த பூவெல்லாம் பறிக்க மனசே இல்லை. இப்போ 2 நாள் முன்னாடி தான் பறித்து சாமிக்கு வச்சேன். ஒவ்வொரு பூ இருந்த பிரான்ச்லேயும் இப்போ புதுசாக நிறையா தளிர்கள் வந்திருக்கு. இன்னொரு 10 நாளுக்குள்ளே மொட்டு வச்சிரும். இஞ்சி வச்சுருக்கிற க்ரோ பேக்கில் தான் இந்த செடி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் மாற்றி வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோழிக்கொண்ட பூ தான். எங்கள் வீட்டு தோட்டத்தில் 2 விதமான கோழிக்கொண்ட பூ இருக்குது. ஒன்று ஆரஞ்சு, இது வந்து ரெட் கலர் பூ. இந்த பூ எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் தான். இதோட விதை வந்துட்டு எனக்கு இவள் இயற்கையின் ரசிகை அருணாக்கா தான் கொடுத்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்த விதையை ஆடி மாதம் போட்டேன் 2024. அந்த செடி பூவோட விதை எடுத்து போட்டு வந்தது தான் இந்த செடி. ஆக்சுவலி ஒரு செடி இல்லை, நிறைய செடி இருக்குது இதில். தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதை விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியில் தோட்டத்தில் வைக்காமல் இதிலையே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோழிக்கொண்ட பூலாம் ஒரு டைம் வச்சாலே போதும், அதோட விதை விழுந்து தன்னால் முளைச்சிட்டே தான் இருக்கும். இந்த பூக்கள்லாம் இன்னுமே பெருசாகும். கொஞ்ச நாள் கழித்து இதோட அப்டேட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பூ கொஞ்சம் பெருசாக விதையெல்லாம் வெடித்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செண்டு மல்லிப்பூ தான், மேரிகோல்டு. இது வந்துட்டு டார்க் எல்லோ கலர், ஆரஞ்சு இல்லை. வீடியோவில் பார்க்குறக்கு ஆரஞ்சு மாதிரி தெரியுது. லாஸ்ட் வீக் கார்டனிங் பிளாக்ல செங்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கீரையை வேரோட பிடுங்காமல் ஒடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒடிச்சு எடுக்கும்போது சைடில் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வரும். அது செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் 1 week 10 daysக்குள்ளே தான் இருக்கும். இப்போ எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு, எந்தளவுக்கு கீரை இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த கீரையை பறிக்கலை, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து தான் வந்துட்டு அதே மாதிரி கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி பண்ணோன்னா 3rd டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் பிடுங்கி எடுத்துக்கலாம். இல்லைனா விதைக்கு விட்டுனா கூட விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.